ஹாய், நான் தான் யசோதா. வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டேக்கான விலாக் தான். சண்டேனாலே நான்வெஜ் இருக்கும். இந்த சண்டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். மந்த்லி ஒன்ஸு கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து சண்டே ஆனாலே வந்து போட்டி கறி இருக்கும். இந்த சண்டேவும் பார்த்திங்கன்னா போட்டி கறி. அதுக்காக தான் வந்து புளிச்சிக்கீரையும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பருப்பு கீரை, இது நெக்ஸ்ட் டே செய்யறதுக்காக பருப்பு கீரையும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. கட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கட்டை இருந்தது. பருப்பு கீரை பெரிய கட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து செஞ்சிடலாம் நாளைக்கு. இந்த புளிச்சி கீரை தான் வந்து பாதி செஞ்சுட்டு பாதி எடுத்து வச்சிடணும். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டி கொஞ்சம் பெரிய கட்டாகவே வைப்பாங்க, அது ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாவக்காவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எப்போ கிடைச்சாலுமே நான் வாங்கிட்டு வந்துட்டு சொல்லிடுவேன், அதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ வாங்க போட்டி கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு 2 வெங்காயம் அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து போட்டியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, போட்டியை க்ளீன் பண்ணுறதே ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். அதையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். போட்டி கறி பார்த்திங்கன்னா நான் குக்கரில் வச்சு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் விசில் விட்டுருந்தேன். நல்லா வெந்து வந்திருக்கு போட்டி பார்த்திங்கன்னா. இது பார்த்திங்கன்னா மட்டன் போட்டி தான். அது அப்பப்போ சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. அதுவும் பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி சேர்த்துக்கணும், நல்லா க்ளீன் பண்ணணும். அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இருக்குது. யாருக்காவது க்ளீனிங் ப்ராசஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டி வந்து வேக வச்சுருந்த போட்டியும் இது கூடவே சேர்த்துருக்கேன். வெங்காயம் கூட போட்டி சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தூள், உப்பும் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து உப்பு தேவையில்லை. இப்போ மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாய் தூள் மட்டும் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து நல்ல மிளகாய் தூள், மசாலா எல்லாமே வந்து அந்த போட்டிக்கு நல்லா பிடிக்கும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். மிளகாய் தூளோட டேஸ்ட்டு அந்த போட்டியில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சீரகத்தூள், அதுக்கப்புறமா தனியாத்தூள் ஒரு ஸ்பூனாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த புளிச்சிக்கீரையும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் ஒரு சைடாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை செய்யறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஒரு சைடாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மட்டும் கரம் மசாலா, வீட்டில் இருக்கிற நான் அரைச்ச மசாலா தூள் அதுதான் இருந்தது, அதையே 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம புளிச்சிக்கீரை தான். புளிச்சிக்கீரையை நல்லா ஒரு வாட்டி மிக்சியில் போட்டு சுற்றி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்குனிங்கனாலே வந்து நல்லா அந்த புளிச்சிக்கீரை நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா மேஷ் பண்ணாலும் பரவாயில்லை, இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சாலும் பரவாயில்லை. ஜஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி எடுத்துன்னு வந்திருக்கேன். அதையும் இது கூட போட்டி கூட சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க. எவ்வளோ நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்காதீங்க, அதுக்கப்புறமா ஒரு மாதிரி ஆகிடும், கசப்பாயிடும். ரொம்ப சேர்த்துட்டிங்க அப்படின்னா வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடியாகி வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஈவினிங் மேலே அப்படியே டிவி பார்த்துனே ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு, அந்த டீ மட்டும் என்னவோ கொஞ்சமாவது குடிக்கணும், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே டிவி பார்த்துனே குடிச்சிட்டு இன்னுமே நமக்கு வேலை இருக்கும், ஏதாவது ஒரு வேலை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக மட்டும் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எதிரிலேயே பார்த்தா துணி ஃபுல்லாக இருந்தது, அதை தான் மடித்து வைக்கணும் இனிமேல் பார்த்திங்கன்னா.
இந்த துணி பார்த்திங்கன்னா அப்பப்போவே மடித்து வச்சுருவேன். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக துணி வருது, எப்படி வருதுன்னே தெரில. பசங்களும் பெரிய பசங்களாகிட்டாங்களா, துணியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 4 ட்ரெஸ் போடுற மாதிரி, 2 ட்ரெஸ், ஆளுக்கு 2 ட்ரெஸ்ஸாக போட வேண்டியதாக இருக்கா. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகுது. ஒரு 2 நாள் விட்டோன்னா அவ்வளோதான். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் கழித்து கூட நான் துவைச்சிருக்கேன். அப்போவே கொஞ்சமாக தான் இருக்கும். அப்போ வந்து எனக்கு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தான் இருந்தது. அப்போவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. இப்போ ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்ததுக்கப்புறமா அது இவ்வளோ துணி வருது, டெய்லியுமே துவைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுடிதார் செட்டு வந்து இந்த மாதிரி மடித்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஸ்பேஸுமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒன்று தொலைஞ்சு போகாமல் இருக்கும். ஷாலுக்கு கிடைக்கும், ஒரு வாட்டி ட்ரெஸ் கிடைக்காது. இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இது மாதிரி மடித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3மே செட்டாக ஒரு இடத்துலையே இருக்கும். அதுக்கு பேண்ட்டு மட்டும் இந்த மாதிரி போட்டுட்டு இதுலேயே நம்ம ட்ரெஸ் எல்லாமே அந்த மேல் டாப்பு அதுக்கப்புறமா ஷாலும் வச்சுட்டு இந்த பேண்ட்டு உள்ளே இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பசங்களோட துணி மட்டும் நான் இது மாதிரி மடித்து வச்சுடுவேன். ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப களைச்சி வச்சுடுவாங்க. இது மாதிரி மடித்து வச்சிட்டோன்னா அது ஒரு பாட்டு ஒரு சைடாகவே இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி தான் நான் செய்கிறது. பேண்ட்டு இந்த மாதிரி ஷால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது மாதிரி மடித்து ஃபுல்லாகவே ஃபோல்டு பண்ணி வச்சிட்டோன்னா வந்து களையாமல் இருக்கும் கொஞ்ச நாளைக்காவது. அதுக்காக இது மாதிரி செய்கிறது. இப்போ எல்லா துணியுமே மடித்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்திருந்தேன், கருப்பு கவுனி அரிசி. அதை தான் நான் பவுடர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா வந்து நைட் ஃபுல்லாகவே ஊற வச்சுருந்தேன். ஒரு நைட்டு ஃபுல்லாகவே ஊறினதுக்கு அப்புறமா வந்துட்டு துணி போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வீட்லேயே வந்து நான் ஃபேன் கீழே வந்து ஆற வச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. நம்ம உணவில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்றாவது சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைமாக. இதை வந்து நம்ம தோசை மாவு கூடயும் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம், கஞ்சி செய்யலாம். அதுக்காக தான் நான் இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காய வச்சுருக்கேன். காய வச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் எதுவுமே சேர்க்காம லைட்டாக வந்து அந்த அரிசியை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்போ தான் நம்ம மிக்சியில் இருக்கும்போது கொஞ்சம் நைஸாக வரும். அதுக்காக தான் நான் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வந்திருக்கேன். கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சி வந்திருக்கேன். இதை நம்ம கஞ்சி செய்யறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். மார்னிங் டைமில் கொஞ்சமாக வந்து கஞ்சி செஞ்சு குடிக்கலாம், ரொம்பவுமே நல்லது கருப்பு கவுனி அரிசி. அதுக்காக தான் இதை மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வாட்டி செஞ்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நைட்டுக்கு இட்லி தான் செய்ய போகிறேன். இட்லிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, பசங்க வந்து ஒவ்வொரு வாட்டி சாப்பிட மாட்டாங்க நைட் டைமில் ஒயிட் கலர் இட்லினா. இந்த மாதிரி செஞ்சோன்னா இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா புதினாவை கொஞ்சம் எடுத்துருக்கேன், ஒரு 2 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா 2 பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அதை பார்த்திங்கன்னா நான் மாவு கூட நம்ம இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா, அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து ஆப்பசோடா அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மட்டும் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்திங்க அப்படின்னா வந்து இட்லி இன்னுமே வந்து நல்ல பஃப்னு வரும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்குறோம். எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, கடலை எண்ணெயாக இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும். நல்லா இட்லி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பஃப்னு வர மாதிரி இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்பை வந்துட்டு. இப்போ நம்ம இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் நல்லா சுற்றி எண்ணெய் தடவிக்கிறேன். அதுக்கப்புறமா இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லி மாவுலேயே பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு வாட்டி நான் என்ன செய்வேன்னு பார்த்திங்கன்னா தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு இதை 3ஐயும் அரைச்சி ஊற்றிடுவேன். அதுவுமே நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இந்த மாதிரி நைட் டைமில் எப்போவாது இட்லி செய்கிறேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுமே வந்து ரொம்ப ஒயிட் கலராக இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. சில பேருக்கு இட்லினாலே பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சால் எனக்குமே பார்த்திங்கன்னா இட்லினாலே பிடிக்காது. தோசைனா அந்த சூடாக சுட்டு சாப்பிடுவேன். இப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது எனக்கும் கொஞ்சம் பிடிக்கும். அதுக்காக தான்
இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி வச்சிடலாம் எல்லா தட்டுலேயுமே வந்துட்டு. இந்த மாதிரி இட்லி தட்டு தான் என்கிட்ட இருக்குது. பாப்பா வந்து எனக்கு நான் ஊற்றுறேம்மா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவள் தான் இட்லி ஊற்றின்னு இருக்கா மாவு. அதுக்குள்ளேயே நான் ஒரு சைடு வந்து தண்ணியும் வேக வச்சுட்டேன். தண்ணி நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு சூடானதுக்கப்புறமா நம்ம இட்லி தட்டை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு இட்லி சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி ரெடி வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு டிப்புமே பார்க்கலாம். இந்த மாதிரி தட்டுக்கு அந்த இட்லி தட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி ரன்னிங் வாட்டர் ஊற்றினோன்னா அந்த இட்லி எடுக்கும்போது ஈஸியாகவே வந்துடும். சூடாக இட்லி எடுக்கும்போது வராது இல்லைங்களா, ஒட்டின்னு இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியும் பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே வந்துடும். நம்ம சீக்கிரமாக எடுக்கணும் இட்லி அப்படின்னா வந்து இந்த டிப்பை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். ஷேர் பண்ணியும் விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். இந்த மாதிரி புதினா இட்லி செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்